குலசேகரப்பட்டினத்தில் பிரதமர் இன்று திறந்து வைத்த ராக்கெட் ஏவுதள வளாகத்தில் இருந்து சிறிய ரக ராக்கெட் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. குலசேகரப்பட்டினத்தில் பிரதமர் இன்று திறந்து வைத்த ராக்கெட் ஏவுதள வளாகத்தில் இருந்து சிறிய ரக ராக்கெட் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம். ஆனந்தன், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோ சார்பில் சுமார் 2500 ஏக்கர் பரப்பளவில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்படுகிறது. இதற்கான பணியை பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இதையடுத்து நாட்டின் 2வது ராக்கெட் ஏவுதளமாக குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அமைகிறது. குலசேகரப்பட்டினம் பகுதி பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ளதால் இங்கிருந்து விண்ணிற்கு ராக்கெட் ஏவும் போது மிகப்பெரிய பொருளாதாரம் சேமிக்கப்படுவதுடன் மிக குறைந்த நேரத்தில் விண்ணிற்கு செலுத்தவும் வாய்ப்பு ஏற்படுகிறது. மேலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்லாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெறும் நிலையில் இன்று பிரதமர் மோடி அவர்கள் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணியை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்ததை தொடர்ந்து குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோ சார்பில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் இடத்திலிருந்து சிறிய ரக ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி சோதனை முயற்சி மேற்கொண்டனர். ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு இஸ்ரோ சார்பில் செய்யப்பட்ட சுமார் 4 அடி உயரமும் சுமார் 40 கிலோ எடையளவும் கொண்ட சிறிய ரக ராக்கெட் புவியின் வெப்பநிலையை அறிந்து கொள்ளவும் காற்றின் தன்மையை கணக்கிடவும் இந்த RH-200 எனப்படும் சிறிய ரக ரோஹிணி ராக்கெட்டை செலுத்தி சோதனை முயற்சி மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இதற்காக அருகிலுள்ள மணப்பாடு, பெரியசாலை கடல் பகுதிகளில் ஆபத்து பகுதிகள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என இஸ்ரோ மற்றும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் இஸ்ரோ சார்பில் விண்ணிற்கு மனிதனை அனுப்பும் முயற்சியும் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து அனுப்புவதாக கூறப்படுகிறது. மேலும் இப்பகுதியில் ராக்கெட் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களும் அமைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் நாட்டின் பொருளாதாரம் மேம்படும் எனவும் கூறப்படுகிறது.